அந்த மது பாட்டிலை எடுத்து அவன் மண்டையில் அடித்தாள் மீனாட்சி. இதை எதிர்பாராத கார்த்திக் ரத்தம் தெறிக்க அப்படியே கீழே விழுந்தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட மீனாட்சி அவசரமாக அந்த மேசையிலிருந்த அவள் ஸ்கூட்டி சாவியையும் அவள் போனையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்து வண்டியை ஸ்டார்ட் செய்தாள். கமான் ஸ்டார்ட், கமான் ஸ்டார்ட், ப்ளீஸ் செல்லம் என்று ஒரு வழியாக அந்த வண்டியை ஸ்டார்ட் செய்தவள் அப்பொழுதுதான் ஒரு விஷயத்தை கவனித்தாள். அவளின் ஸ்கூட்டி பஞ்சராகி இருப்பதை. அவள் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அது நன்றாகத்தான் இருந்தது. இப்பொழுதுதான் அந்த பொறுக்கி எதையோ செய்திருக்கிறான் என்று அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. நிச்சயம் அவள் தப்பி செல்ல முயற்சி செய்தால் இதைத்தான் முதலில் செய்வாள் என்று அவன் முன்னரே யோசித்து செயல்பட்டிருக்கிறான். அவன் மானம் கெட்ட மூளையை எண்ணி அந்த நிலையிலும் அவளால் மெச்சிக் கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. இப்ப இது ரொம்ப முக்கியமா? ஓடிடி மீனு என்றபடி அந்த கொட்டும் மழையில் அங்கிருந்து ஓடத் துவங்கினாள் மீனாட்சி. சேலை கட்டியிருந்ததால் அவள் கால்கள் இடறி ஒரு இடத்தில் பொத்தென்று விழுந்து உருண்டு கொண்டு போய் ஒரு மரத்தில் முட்டிக்கொண்டாள். கால்களில் நல்ல அடி. அவளால் ஓட முடியவில்லை. ஆனாலும் ஓட வேண்டுமே என்பதனால் முயன்று ஓட நினைத்தாள். அப்பொழுது ஒரு சத்தம் அந்த அடித்து வாங்கும் மழையிலும் கூட அவளுக்கு தெளிவாக கேட்டது. செல்லம், எங்க இருக்கீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? உன்ன மாதிரி எனக்கு யாரும் இப்படி ஆட்டம் காட்டினதே கிடையாது. அடம் பிடிக்காம என்கிட்ட ஓடி வந்துருங்க பாப்போம் என்று கையில் ஒரு கடப்பாரையையும் இடையில் துப்பாக்கியையும் சொருகி வைத்திருந்தவன் அந்த காட்டில் டார்ச் லைட் உதவியுடன் மீனாட்சியை தேடிக் கொண்டிருந்தான். ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்ட மீனாட்சி நடக்கவும் முடியாமல் அவள் போனை எடுத்து மாறனுக்கு தொடர்பு கொள்ள முடியுமா என்று படபடக்கும் இதயத்துடன் முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 71. அவளின் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த கொட்டும் மழையில் கைகள் நடுங்க அந்த போனை இறுக்கி பிடித்தபடி மாறனின் எண்ணுக்கு அழைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் மீனாட்சி. ஆனால் அவள் நேரமோ என்னவோ அது சுத்தமாக சிக்னல் காட்டவில்லை. இன்னொரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நெருங்கிக் கொண்டிருந்தான் கார்த்திக். அந்த கோடாரியை பிடித்தபடி தலையிலிருந்து வடிந்த அந்த இரத்த துளிகள் தண்ணீரோடு சேர்ந்து கரைந்து போக கண்களில் வெறியுடன் மீனாட்சியை தேடிக் கொண்டிருந்தவன் இதழ்கள் ஒரே இடத்தைக் கண்டு வில்லத்தனமாய் சிரித்துக் கொண்டது.